ஹாய் கைஸ், அசம்பிளி வேரியண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி வேரியன்ஸ் அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் வேரியண்ட்னு இங்கே ஒன்று இருக்கு, இதை கொடுத்து உங்களுக்கு நேம் என்ன வைக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து வேரியண்ட் ஆஃப் ESP32 அதே நேம் ஓகே தான். அண்ட் ஓகே ஓகே இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வேரியன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஹைலைட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து நோ வேரியன்ஸில் இருக்கு. வேரியண்ட் ஆஃப் ESP32 இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வேரியன்ஸ்ல செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கீமேட்டிக்ல எடிட்டர் ஸ்கீமேட்டிக்னு இருக்கா, இதுல ஸ்கீமேட்டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு ராங் ஆப்ஷன் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணி எந்தெந்த காம்போனன்ட்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு டிஎன்பி பண்ணணுமோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணால் போதும். அந்த மாதிரி டிஎன்பி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பி அப்படின்னா என்னன்னா டு நாட் பிளேஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த காம்போனண்டோடைய ஃபுட் பிரிண்ட், வயர் கனெக்ஷன் எல்லாமே வந்து பிசிபி போர்டில் பிளேஸ் ஆகியிருக்கும். ஆனால் இந்த காம்போனண்ட்டை போர்டில் பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் வந்து டிஎன்பி அப்படின்னுவாங்க. ஸோ ஸ்கீமாட்டிக்கில் இந்த காம்போனண்ட் இருக்கும், ஆனால் அசம்பிளி பண்ணுறப்போ போர்டில் இந்த காம்போனண்ட் பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தேவைப்பட்டால் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்காக ஸ்கீமாட்டிக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் டிஎன்பி. அதுக்காக தான் நம்ம அசம்பிளி வேரியண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம்.